கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோட தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான் என்று. ஆம் பிரியமானவர்களே, எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தோடு தேவன் நம்மை வைத்திருக்கிறார். தேவனால் பிறந்த நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தால் கரைபடாதபடிக்கு, இந்த உலக அசுத்தங்களுக்கு, பாவங்களுக்கு, இச்சைகளுக்கு விலகி நம்மை காத்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே சத்ருவின் போராட்டம்? ஏனென்றால் நாம் வசனத்தின்படி காத்து கொள்ளாமல் தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்வதினாலே சத்ருவின் போராட்டங்கள் நம்முடைய குடும்பங்களிலே இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனால் பிறந்தவர்களாய் பாவத்துக்கு விலகி துன்மார்க்க காரியங்களுக்கு விலகி காத்து கொள்ளும் போது நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ, அவருடைய வசனத்தினாலே நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஜீவனுள்ள வார்த்தையினாலே மறுபடியும் பிறந்திருக்கிறோம். அவருடைய வசனத்தை தரித்து கொண்டவர்களாய் வசனத்தின்படி நம்மை காத்து கொள்ளும் போது எந்த சத்ருவின் கிரியைகளோ நம்மை தொட முடியாது, நம்முடைய குடும்பங்களை தொட முடியாது. தேவன் நம்மை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனால் பிறந்தவர்களாய், அவருடைய வார்த்தையினால் பிறந்தவர்களாய் இந்த உலக பாவங்களுக்கு, சிற்றின்பங்களுக்கு விலகி நம்மை காத்து கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம். தேவ சித்தத்தை நிறைவேற்றுவோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையின்படி வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்முடைய குடும்பங்களை பாதுகாப்பார். ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம் அப்பா. இந்த புதிய நாளை காண செய்த கிருபைக்காக உமக்கு 1000 மடங்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. இந்த புதிய நாளிலும் எங்களுடைய எல்லா காரியங்களையும் வேலைகளையும் உடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுங்க. ஒவ்வொரு நாளும் புது புது கிருபையினால் எங்களை நிரப்புங்கப்பா. விசேஷமாக உடைய நன்மையினால் நிரப்புங்க, உடைய பிரசன்னத்தினால் நிரப்புங்க, உடைய மகிமையினால் நிரப்புங்கப்பா. இந்த காலை வேலையிலே உடைய ஜெப அபிஷேகத்தினால் நிரப்புங்க. அதிகாலையில் எழுந்து உடைய சமூகத்திலே காத்திருக்க கிருபதாங்கப்பா. உடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உடைய கிருபையினால் நிரப்புங்கப்பா. தலைமுறை சாபங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும். இந்த புதிய நாளுக்குள்ள சகல ஆசீர்வாதத்தினாலும் பிள்ளைகளை நிரப்புங்க. இந்த புதிய நாளிலும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா. அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க. அக்னி அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா. கிருபை வரங்களினால் நிரப்புங்க. உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை வரதிய பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்ல செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. கிறிஸ்துவுக்குள் உன்னத மண்டல சகல ஆசீர்வாதத்தினாலும் பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. வானத்தின் பல கனிகளை திறந்து ஆசீர்வதிங்க. சம்பூரணமாய் திருப்தியாய் ஆசீர்வதிங்க. எல்லா காரியத்திலும் உடைய நன்மை பிள்ளைகளோடு கூட தங்கி இருக்கட்டும். பிரயாணங்களிலே போகும்போதும் வரும்போதும் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. எந்த சத்துருவின் கிரிகளோ பிள்ளைகளை தொடாதபடிக்கு வேலி அடித்து பாதுகாத்து கொள்வீராக. யாரெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு இருக்கிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு மனம் இறங்குவீராக. பிள்ளைகள் சரீரத்தில் உள்ள பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்கப்பா. பலவீனத்திலே உடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று சொன்ன தேவன் பிள்ளைகளை அப்பா பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, உடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் பிள்ளைகளை சந்தித்து ஆசீர்வதிங்கப்பா. அந்த குடும்பத்தை பொறுப்படுத்தி வழி நடத்துவீராக. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் மாத்திரமே சகாயர். என் தேவன் பிள்ளைகளை நடத்துவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனைகளை உபத்திரவத்தோடு கண்ணீரோடு ஏன் வாழ வேண்டும் என்று யோசிக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தோட சூழ்நிலைகளை மாற்றுங்கப்பா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனையை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. உடைய ஆசீர்வதிக்கும் கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, தலை குனிந்து போகாதபடிக்கு பிள்ளையுடைய தலையை நிமிர செய்யுங்கப்பா. உடைய நன்மையினால் நிரப்புங்க, ஆசீர்வதிங்க. உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலும் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ பிள்ளைகள் படிப்பு கேட்ட நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க.
இயேசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீங்கி போகட்டும். ரீபா ரபா ரூபா ரைதனே கரதரபலா தடைகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ரீகா ரூகா ரிஷன் தரதன ஹதரபலா. என் தேவன் தடைகளை நீக்கி போடுகிறவர். பிள்ளைகள் படிப்பு ஏற்று நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். நம்முடைய வல்லமினால் நிரப்புங்க, நம்முடைய கிருபையினால் நிரப்புங்க. காத்திருந்து கிருபைகளை பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். நம்முடைய சித்தத்தை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். நம்முடைய பரிசுத்த வழியிலே நடக்க அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, நம்முடைய நன்மையினால் நிரப்புங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.